திட்டமிட்டு நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல். நின்றிருந்த கண்டெய்னர் லாரியிலிருந்து சீறி பாய்ந்த ட்ரோன்கள். 40 ரஷ்ய விமானங்களை தும்சம் செய்த உக்ரைன். ரஷ்யாவில் உள்ள 4 விமான தளங்களில் இருக்கும் 40 ரஷ்ய போர் விமானங்கள் மீது ட்ரோன்களை பயன்படுத்தி ஞாயிற்றுக்கிழமையான நேற்று தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைப்பால் நடத்தப்பட்ட ஸ்பைடர்ஸ் வெப் என்று பெயரிடப்பட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 117 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தாக்குதல்களை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து நடத்த தங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆனதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். ட்ரோன்கள் அனைத்தும் மரப்பெட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டு கண்டெய்னரில் இருந்து ட்ரோன்கள் சரியாக ரஷ்ய விமானப்படை தளங்களை தாக்கியது. உக்ரைன் தாக்குதல் பயங்கரவாத செயல் என ரஷ்யா விமர்சனம் செய்திருக்கிறது. அதே நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் உக்ரைன் மீது பலமான ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ரஷ்யா தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட போரானது 3 ஆண்டுகளை கடந்தும் நீடிக்கிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஆயுத மற்றும் நிதி உதவிகளை வழங்கி வருகின்றன. ரஷ்யாவுக்கு வடகொரியா ராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவி செய்து வருகிறது. போரால் பெண்கள், குழந்தைகள் மற்றும் வீரர்கள் என இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கில் பலியாகியுள்ளனர். லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யா மீது இதுவரை இல்லாத வகையில் உக்ரைன் தீவிர தாக்குதலை தொடுத்துள்ளது. அதன்படி கிழக்கு சைபீரியாவில் உள்ள விமான தளம் ஒன்றின் மீது உக்ரைனின் ஆளில்லா விமானங்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தின. ரஷ்யாவின் விமான தளங்களின் மீது உக்ரைன் தீவிர தாக்குதல் நடத்தியதில் 40 விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் Tu-95 மற்றும் Tu-20M3 ஆகிய வெடிகுண்டு தாக்குதல் நடத்தும் விமானங்களும் A-50 விமானம் ஒன்றும் அடங்கும். இது போரில் முதன்முறையாக ரஷ்யாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட தீவிர தாக்குதலாகும். இது ரஷ்யாவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டமிட்ட தாக்குதல்களை உக்ரைன் நடத்தியிருக்கும் நிலையில் இதனை ரஷ்யா மட்டுமின்றி உலக நாடுகள் வியந்துதான் பார்த்து வருகிறது. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக திட்டமிட்டு நடத்தியுள்ளோம் என உக்ரைன் கூறியுள்ளது. அது எப்படி சாத்தியமானது என்பதுதான் அனைவரின் கேள்வியாக தற்போது எழுந்திருக்கிறது.